அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஸ்லெக்ஸியா. இது மாணவர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய மாணவர்கள் இந்த டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிற ஒரு இது பிரச்சனைன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆசிரியர்கள் நிறைய பேர், பெற்றோர்கள் நிறைய பேர் இது ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு பிரச்சனை இல்லை. உண்மையிலே சொல்லப்போனால் இது ஒரு வரம், ஒரு பிளஸ்ஸிங். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ரிசர்ச் இந்த சென்ஸ் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், நிறைய வெப்சைட்டில் ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணியிருக்கேன். நானே நிறைய மாணவர்கள் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய, அதை பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது, இந்த டிஸ்லெக்சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, தே ஆர் மேக்கிங் நியூ ட்ரெண்ட்ஸ், தே ஆர் மேக்கிங் நியூ பாத்ஸ். புதிய பாதைகளை உருவாக்குபவர்கள், புதிய ட்ரெண்டுகளை உருவாக்குபவர்கள். ஏற்கனவே உள்ள விஷயங்கள் இவங்களுக்கு என்னாகாது, ஒத்துப்போகாது. இவங்க லெட்டர்ஸ் எழுதும் பொழுது ஒரு லெட்டருக்கு பதிலாக இன்னொரு லெட்டர் மாற்றி போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் அப்படின்னா இஆருக்கு பதிலாக ஆர்இன்னு போட்டுருவாங்க. அது மாதிரி இப்போ ஒரு இடத்துல ஐஇஆர்னு இருக்குன்னா அவங்க இஐஆர்னு போடுவாங்க. இந்த லெட்டர்ஸ் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். தேவையில்லாமல் கேபிட்டல் லெட்டர்ஸ் வரும் இடையில. சில நேரம் பார்த்திங்கன்னா பெருசாக லெட்டர்ஸ் எழுதுவாங்க, சில நேரம் ரொம்ப சிறியதாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே இவங்ககிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். இது போக இவங்ககிட்ட சில தனித்திறமைகள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விளையாட்டு ரொம்ப பிடிக்கும், விளையாட்டுலலாம் ரொம்ப ஷைன் பண்ணுவாங்க. பெயிண்டிங், இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ட்ராமா, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னி படலெடுப்பாங்க. இது ஏதோ ஜோஷியக்காரி மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இது இவங்களுடைய குணாதிசயங்கள். சில பசங்களுக்கு அந்த பட்டன் போடும்போது ஒரு பட்டன் அந்த கரெக்ட் ஆர்டரில் போட தெரியாது. ஒரு பட்டனுக்கு இங்கே இருக்கும் மாற்றி மாற்றி போடுவாங்க டிஸ்லெக்சிக் ஸ்டூடெண்ட்ஸ். அதுபோக செருப்பு மாற்றி போடுவாங்க, லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த குழப்பம் இருக்கும். இவங்க எல்லாமே டிஸ்லெக்சிக்ஸ். இதை நீங்கள் இதை வாசிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும். ஒரே வார்த்தைக்கு 4-5 ஸ்பெல்லிங் எழுதுவாங்க, அதுவும் ஒரே பேராகிராஃபில். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது நிறைய ஆசிரியர்கள் கற்றல் குறைபாடுன்னு சொல்கிறாங்க. இது கற்றல் குறைபாடே கிடையாது. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கடன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எழுத சொன்னால் அவங்களால ஒரு வார்த்தை கூட ஒழுங்காக எழுத தெரியாது. ஸோ அவங்களுக்கு லாங்குவேஜ் தான் ப்ராப்ளம். மொழி என்பது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. மற்ற எல்லாத்துலேயும் அவங்க பெரிய ஆட்களாக இருப்பாங்க. இங்கே டிராயிங் வரைச்சுன்னா அழகாக வரைஞ்சிருவாங்க, எதையுமே இப்போ பேச சொன்னால் அழகாக பேசிடுவாங்க, விளையாட சொன்னால் அழகாக விளையாடிடுவாங்க. ஆனால் படிக்க சொன்னால் உட்காந்து படிக்க சொன்னால் அவங்களால முடியாது. ஸோ இதுதான் டிஸ்லெக்சிக்ஸ். இந்த டிஸ்லெக்சிக் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணுறது? இதை இப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10ல் 3 மாணவர்கள் டிஸ்லெக்சிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கல்லூரி, ஒரு பள்ளியில் 1000 மாணவர்கள் இருக்காங்கன்னா குறைந்தது 300 பேர், அப்ராக்சிமேட்லி 300 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா யார் டிஸ்லெக்சிக்ஸ் ஒரு ஸ்டடி சொல்லுது. அப்போ ஒரு நகரத்தில் ஒரு 10,000 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா அதில் 3000 மாணவர்கள் டிஸ்லெக்சிக்ஸ் என்கிற தனித்தன்மை கொண்டவர்கள். இதான் தனித்தன்மை கொண்டவர்கள்ங்கிறது தான் சரியான வார்த்தை. இது பிரச்சனை கிடையாது. நிறைய ஆசிரியர்கள் இது எப்படி நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு கற்றல் குறைபாடு, இவங்களுக்கு வாசிக்க தெரியலை, எழுத தெரியலை. அப்படி அல்ல. இவங்களை முறையாக நீங்கள் பயிற்றுவித்தீங்க அப்படின்னா இவங்க அழகாக எழுதக்கூடிய, அழகாக வாசிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும். ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணலைன்னா அவங்களுக்கு எத்தனை வயசானாலும் அவங்கள வாசிக்க வைக்கவே முடியாது. ஸோ இதை நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே, மேபி ஒரு 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்டில் படிக்கும் பொழுது இதை நம்ம கண்டறிந்து இவங்களுக்கு பர்சனல் கோச்சிங் கொடுக்கணும், இன்டென்சிவ் கோச்சிங் கொடுக்கணும். எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் கூடயே இருந்து மெனக்கிட்டு சொல்லி. ஏன்னா ஒரு வார்த்தையே 20லேருந்து 30 முறை கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரே வார்த்தை நீங்கள் பியூட்டிஃபுல்னு சொல்லுவீங்க. இவங்க ஃபோனிக்ஸ்லாம் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. தயவுசெய்து ஃபோனிக்ஸ்லாம் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு நினைக்காதீங்க. ஒர்க் அவுட் ஆகாது. இவங்களால் அந்த மாதிரி லாஜிக்கலாக திங்க் பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் இங்கிலீஷே பார்த்திங்கன்னா ஃபோனிக்ஸுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வேர்டு காம்பினேஷனும் வேறு சவுண்டு கொடுக்கும். இல்லை நிறைய சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, இன்டர்னேஷன் இருக்குது, நிறைய இது இருக்குது. ஆனால் ஃபோனிக்ஸுங்கிற ஒரு கான்செப்டை என்னை பொறுத்த மட்டும் அது இந்த மாணவர்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. அப்போ இவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னா, கூடவே உட்காந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே வார்த்தை அவங்களுக்கு தெரியாமல் அது ஒரு 10 முறை 20 முறை 30 முறை கேட்பாங்க.
பொறுமையாக அந்த 30 முறையும் சொல்லிக் கொடுக்கணும். இவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறான் நம்மக்கிட்ட, இவனுக்கு மறந்துடுது அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டவோ அடிக்கவோ அவங்கள வந்து எந்த வகையிலும் டிஸ்கரேஜ் பண்ணவே கூடாது. ஏன்னா அவங்களாலே முடியாது. இதை நீங்கள் எல்லா ஆசிரியர்களும் இதை உணர்ந்துக்கணும், பெற்றோர்களும் இதை உணர்ந்துக்கணும். இது ஒரு தனித்தன்மை, ஒரு தனித்தன்மை. சரியா? இந்த டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு தனித்தன்மை. இவங்க இப்போ நீங்கள் வந்து இப்போது ரொம்ப தெளிவாக சொல்லணுன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு 100 பேர் மல்டி மில்லியனர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பில்லியனர் இருக்காங்க, கோடீஸ்வரர் இருக்காங்க 100 பேர். இந்த 100 பேரில் 50 பேர் செல்ஃப் மேட் பில்லியனர்ஸாக இருக்கிறாங்கன்னா அந்த 50 பேர் இவங்கள தான் இருப்பாங்க. இவங்க செல்ஃப் மேட் பில்லியனர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு மார்க் ஜுக்கர்பர்க், நம்ம ஃபேஸ்புக்கோடைய சிஇஓ இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு டிஸ்லெக்சிக். ஸோ நீங்கள் அதாவது ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு தனித்தன்மை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ரகுமான் கூட அந்த மாதிரி சொல்லுவாங்க, டிஸ்லெக்சிக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து வெறுமனைக்கும் அவன் படிக்கிற அந்த ஆஸ்பெக்டில் மட்டும் பார்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், இவங்களை படிக்க வைக்கவே முடியாதான்னா படிக்க வைக்க முடியும். அது ஏர்லி ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி இண்டிவிஜுவலாக ஒரு டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி அவங்க சில டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும். அந்த டெக்னிக்ஸ் வந்து நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். கூட ஏறுந்து சொல்லிக் கொடுக்கணும். அந்த வார்த்தை அவங்களுக்கு தெரியாது, மறந்துடும். திருப்பி 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 எத்தனை மரம் மறந்தாலும் அத்தனை மரம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், சளைக்கவே கூடாது. அவங்க மேலே ஒரு பரிதாபம் கூட இல்லை, இவங்க தனித்தன்மை உள்ளவங்க, இவங்களுக்கு நம்ம இப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போது நீங்கள் ஒரு வகுப்பில் 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 3 பேர் டிஸ்லெக்சிக் தான். ஒரு ஸ்டடி சொல்லுது 10 பேர் இருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3 ஆர் டிஸ்லெக்சிக்ஸ். அப்போது ஒரு நகரத்தில் 10,000 பேர் இருக்கிறான்னா அதில் 3,000 பேர் டிஸ்லெக்சிக்ஸ். இப்போ நம்ம ஸ்கூல் சிஸ்டத்துக்கு வாங்க. இந்த ஸ்கூல் சிஸ்டம் வந்து இந்த டிஸ்லெக்சிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூட்டபிளாக இருக்கா இல்லையானா கிடையாது. இவங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு அங்கே வந்து அவங்க எல்லா மாணவர்களையும் ட்ரெயின் பண்ணுற மாதிரி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10 பேர் இந்த கேட்டகரியில் தான் இருப்பான். அப்போ இந்த மாணவர்களை என்ன பண்ணிடுவாங்க, டெஸ்ட் அதே மாதிரி வைப்பாங்க, அவனால் எழுத முடியாது. அப்போது வந்து ஒரு லேபிள் குத்திடுவாங்க, இவன் படிக்க முடியாத அவன். பேரண்ட்ஸ் வந்து உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க, வீட்டுக்கு வந்து அவனை திட்டுறது, அவனை வசப்படுறது. அப்போ இந்த மாணவர்களுக்கு எங்கே போனாலுமே ஒரு டிஸ்கரேஜிங் அட்மாஸ்பியர் க்ரியேட் ஆகிறனால அவங்களால படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி நமக்கு எந்த திறமையுமே இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய மாணவர்கள் தன்னுடைய தனித்தன்மை தெரியாமல், தன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அசட் தெரியாமல், குவாலிட்டி தெரியாமல் அவங்களுடைய வாழ்க்கையை வீணாக போகுது. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை வீணாக போகும்போது நம்ம நாட்டினுடைய வருமானம் தானே வீணாக போகுது. ஒருவேளை அவங்க ஒரு கோடீஸ்வரனாக அவங்க வந்திருப்பாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு எவ்வளோ ஜிடிபி ஜென்ரேட் ஆகும் இல்லையா? நம்ம இந்த ஆஸ்பெக்டில் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தனித்தன்மையை உணர வைத்து இந்த ரீடிங்கை மட்டும் கொஞ்சம் ரைட்டிங்கை மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க எதிர்காலத்தில் பெரிய மாணவர்களாக வருவாங்க. ஸோ இதற்குரிய ஒரு கட்டமைப்பு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஸோ இது முழுக்க பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்ததுன்னா என்னுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், இல்லை அப்படின்னா வீடியோடைய கடைசியில் கொடுத்துருக்குறேன், இல்லைனா இப்போ கூட நோட் பண்ணிக்கோங்க. 9123539224 இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் நம்ம பண்ணலாம். அவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் இருக்கலாம், என்ஆர்ஐயாக கூட இருக்கலாம், நீங்கள் வந்து ஏதாவது ஃபாரினில் கூட இருக்கலாம். எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.